அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நமது சிந்தனைக்கு என் உள்ளத்திலே உதித்த ஒரு வார்த்தை சோதனை என்பது. இந்த சோதனை என்பதை வாழ்க்கையிலே சிறுவர்கள் முதல் வாழ்க்கையின் அந்தம் வரைக்கும், வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் ஓடுகிற யாவருமே அவர்கள் அதை சந்தித்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களை அதிலே வைத்திருக்கிறோம். சோதனை என்பதை பல விதங்களிலே நாம் சொல்ல முடியும். நாம் நமது மனதிற்கு ஏற்ப நமது எதிர்மறையாக இருக்கக்கூடியவர்கள், நமது வாழ்க்கையின் உறவுக்கு சம்பந்தமானவர்கள், மனைவி, கணவன், பிள்ளைகள், தகப்பன், இப்படியாக உறவு முறைகளிலே இருக்கிறவர்கள் அல்லது உடன் பணியாற்றுகிறவர்கள், வீதியிலே நாம் சென்று கொண்டிருக்கிற பொழுது எதிர்மறையாக வருகிறவர்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக நமது இதயத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவரும் நடந்து கொண்டால் அது நமக்கு சோதனையாக தெரிவதில்லை. அதற்கு மாற்று சிந்தனையும் மாறுபட்ட ஒரு நடவடிக்கையும் இருக்கிற பொழுது நமக்கு அது சோதனையாக தெரிகிறது. அருமையானவர்களே, பள்ளி காலங்கள் அல்லது கல்லூரி காலங்கள் என்று சொல்லி வருகிற பொழுது நமக்கு தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அது நம்மை சோதித்து பார்ப்பது போலதான். எந்த அளவுக்கு இவர் திறமையானவராக இருக்கிறார், நாம் கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு இவர் தகுந்தவராக, அதற்கு தகுந்த அனுபவம் அல்லது அறிவு ஞானம் அவருக்கு இருக்கிறதா என்று அதை ஏற்கனவே அறிந்தவர்கள், அந்த நிலைக்கு வந்தவர்கள் அதை சோதித்து பார்க்கிறார்கள். அதிலே தேர்ச்சியை காணும் பட்சத்திலே அவர்கள் அதற்கு தகுந்த ஒரு இடங்களிலே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கிறார்கள். ஆகவே இந்த சோதனை என்பது பல விதங்களிலே நமக்கு இருக்கிறது. இவைகள் ரொம்பவும் மிகவும் அவசியம்தான். நலமானதை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்கள் கண்டுபிடிக்கவும், நமக்கு மற்றவர்களை கண்டுபிடிக்கவும் விதமான சோதனைகள் தேவைப்படத்தான் செய்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நான் பார்க்கிறேன். யாக்கோபு என்ற அந்த நிருபத்திலே 1வது அதிகாரம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது எப்படி அவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது தொடர்ந்து அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் உத்தமனென்று விளங்கும்படி அவன் உத்தமனாக அதிலே கண்டுபிடிக்கப்படுகிறான், அல்லது உத்தமன் இல்லாதவனாக அதிலே நாம் கண்டுபிடிக்கப்படுகிறோம். உண்மையானவனாக அல்லது உண்மையற்றவனாக, தகுதியானவனாக அல்லது தகுதியற்றவனாக. அருமையானவர்களே, பொதுவாக நமக்கு நமது வாழ்விலே மற்றவர்களாலே ஆதரவு பெறுகிற பொழுது நாம் சோதிக்கப்பட்டு அவர்களிடத்திலே நமக்கு சாதகமான எல்லா வார்த்தைகளும் உதவிகளும் கிடைக்கும் பட்சத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ரொம்பவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மற்றவர்கள் சோதிக்கப்பட்டு பலவீனத்தை சந்திக்கிற வேளையிலே நாம் அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பான வேளைகளிலே நாம் மிகவும் தவறு செய்கிறது இருக்கத்தான் செய்கிறது. நாம் நமக்கு மற்றவர்கள் எப்படி உதவ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, நமது எண்ணத்தின்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று, இசைந்து வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அதுபோல நம்மோடு எடைபடுகிற, வாழ்க்கையிலே எடைபடுகிற ஒவ்வொருவரும் அவர்கள் நிலையிலே இருந்து பார்த்து அந்த உண்மைகளையும் யதார்த்தங்களையும் புரிந்து, நான் இப்பொழுது அவர்களுக்கு உதவட்டும். அதாவது ஒரு கணவன் மனைவியினிடத்தில் கண்டால் அந்த மனைவிக்கு அவன் உதவட்டும். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சோதிக்கப்படுவது போல உணர்ந்தால் அந்த மனைவி அந்த கணவனுக்கு உதவி செய்யட்டும். இப்படி குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் தங்களிலிருந்து மற்றவர்களை அறிந்து அவருடைய நிலைகளை உணர்ந்து அவர்களுக்கு நாம உதவுவதுதான் நமக்கு தேவையான ஒரு நல்ல பண்பு. அருமையானவர்களே, ஆகவே அப்படி நாம் நடந்து கொள்கிற பொழுது நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை பார்த்து அவர் நமக்கு ஒரு நல்ல ஜீவ கிரீடம் கொடுப்பார் என்று சொல்லி
நமக்கு பரிசு கொடுப்பார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அது ஒரு பக்கம் அவர் கொடுக்கலாம். ஆனால் உலகத்திலேயே நமக்கு ஒரு பேரின்பம் கிடைக்கிறது, குடும்பத்திலே சமாதானம் கிடைக்கிறது. அருமையானவர்களே, சோதனையை நாம் கண்டு அதை சகித்து கொள்ளும் பாக்கியத்தை நாம் பெறுவதற்கு நாம் முயற்சிப்போமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ.